Hello friends, welcome to Drone Academy. Very good morning to all. So September 28 Group 2 Prelims exam. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாத உழைப்புக்குண்டான பலனை அறுவடை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும், நம்முடைய மாணவர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? அந்த தேர்வு நீங்கள் நினைத்தா மாதிரி நினைத்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகளோட இந்த தேர்வை முழுசாக எழுதிட்டு தன்னம்பிக்கையோடு அடுத்து முதன்மை தேர்வுக்கு செல்வதற்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ 3 முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருப்பீங்க, இல்லை ரெடி ஆகிட்டுருப்பீங்க, இல்லை போய்ட்டு எக்ஸாம் ஹால், அதாவது எக்ஸாம் சென்டரில் வந்து வெளியே கேட் வெளியே உட்காந்துருக்கலாம். ஓகேவா? 3 விஷயந்தான். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா தேர்வு, இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ். ஓகேவா? உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய தேர்வாக தான் கண்டிப்பாக அமையும். ஓகேவா? அந்த நம்பிக்கையோட அந்த தேர்வை போய் எழுதுங்க. வேறு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஓகேவா? ஒரே விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, முன்முடிவு எடுக்காதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா முன்முடிவு எடுக்காதீங்க. ஓகேவா? என்ன சார் முன்முடிவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கொஷினை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச கொஷின், தெரியாத கொஷின் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு வராதிங்க. அதே மாதிரி ஒரு கொஷின் பெருசாக இருக்குன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, நம்ம தெரியாத கொஷினாக தான் இருக்கும், சின்ன கொஷினாக இருக்குது, நம்ம தெரிஞ்ச கொஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு படித்து அதிலே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேள்வி எளிமையாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ, கேள்வியே பார்க்க கஷ்டமாக இருக்கும். அதுதான் விஷயம். கேள்வியை பார்க்கும்போதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது இறங்கி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக கூட இருக்கலாம். ஓகே, அதனால் கேள்வியை முழுசாக படிங்க. 3 மணி நேரம் வரைக்கும் அந்த 200 கேள்வியோட போராடுங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். போராட்டம் தான் இங்கே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஓகேவா? அதனால் அந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்ச கேள்வி, தெரியாத கேள்வி தான் இருக்கும். அடுத்த கொஷின் நகர்ந்துட்டு போயிடாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி எத்தனையோ விட்ட கேள்விகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நல்ல தெரிந்த கேள்விலாம் மாறி இருக்குது. ஓகே, அதனால் கேள்வியை பார்த்தே முடிவெடுக்காதீங்க. முழுசாக படித்து புரிஞ்சு பதிலளிங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரம். ஓகேவா? கடந்த குரூப் 4 தேர்வில் நம்ம வந்து எல்லாம் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தமிழ் வினாக்கள் கடினமாக கேட்கும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நேரத்தை வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட தமிழுக்கு நம்ம ஒதுக்கும்போது, அடுத்து மேக்ஸ் ஜிகே நிறைய வினாக்களை வந்து பார்க்காம நிறைய மாணவர்கள் வந்து வெளியே வந்து சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அந்த நேரம் இந்த இடத்துல அதிகமாக உங்களிடமிருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களிடமிருந்து உங்களுக்கே தெரியாமல் பறிக்கப்படும். ஏன்னா அந்த குரூப் 2 கொஷின் அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த கன்னி வெடியில் விழுந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ குரூப் 2 கொஷின் அப்படி தான் இருக்கும். நாம் தான் சீக்கிரம் முடிக்கணுன்ற எண்ணத்தோடு போராடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் எழுதக்கூட ஒரு ஆஃபீஸர் எக்ஸாம். ஸோ அதுக்கு தரமான வினாக்கள் தான் அங்கே இருக்கும். ஓகேவா? அதை நம்பி, அதனால் அந்த 3 மணி நேரத்தை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கன்சியூம் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. ஜிகே கஷ்டமாக இருக்கும், அது 1.5 மணி நேரம் ஒதுக்கலாம். தமிழ் 1 ஹவர், மேக்ஸ் 1 ஹவர், ஜிகே 1 ஹவர். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியாகணும். ஓகேவா? முழுசாக படிங்க. முழுசாக படித்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரத்தோடு பதிலளிங்க. இது 3 ரொம்ப முக்கியம் போட்டித் தேர்வுக்கு. ஓகே, நேரம் தாண்டிட்ட பிறகு 200 கொஷின் தெரிஞ்சு நோ ப்ராப்ளம், நோ யூஸ். ஓகேவா? 3வது விஷயம் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை. அது 2 மட்டும் விட்டுறாதீங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த எக்ஸாம் எனக்கு தான்டா, நான் ஜெயிப்பேன்டா. ஏன் அப்படின்னா, போன குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது நிறைய பேர் வந்து தமிழ் அட்டன் பண்ணும்போதே மனசை தளர விட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியல, நமக்கு மட்டும் இல்லை, தேர்வு எழுதின எல்லாருக்குமே தமிழ் கஷ்டம்தான். அது அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உனக்கு ஒரு கொஷின் தெரியும்னா தமிழ்நாட்டுக்கே தெரியல, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கே தெரியாத ஒரு கொஷின் எனக்கு தெரிஞ்சால் என்ன, தெரிலனா என்ன. ஓகேவா? அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஒரு கொஷின் தெரிலன்னா அப்படியே உடஞ்சி உக்காந்துடாதீங்க. அடுத்த கொஷின் நீங்கள் போகிறதுக்கான வேகத்தை குறைச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு தைரியமாக எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியாமல் எவன்டா தெரியும் அப்படின்ற தாட்டோட அந்த ஒவ்வொரு கொஷின் அணுங்க. தெரியலையா, தமிழ்நாட்டுக்கே தெரியல, அவ்வளோதான். அடுத்து தன்னம்பிக்கை, நான் கண்டிப்பாக அந்த தேர்வில் ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படின்ற எண்ணத்தோட தேர்வு எழுதுங்க. இந்த வீட்டு கஷ்டம், ஐயோ இந்த தேர்வு போயிடுச்சுன்னா என்ன, என் ஃபேமிலி என்ன பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு எதிர்காலம் இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த தேர்வில் போட்டு குழப்பிக்காதீங்க. யுவர் ஏ ஹாப்பியஸ்ட் மேன், ஹாப்பியஸ்ட் விமன் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த தேர்வு எழுதுங்க. சந்தோஷமாக போய் எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றக்கூடிய தேர்வு. அந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கஷ்டப்பட்டு பயத்தோடு போய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக நிம்மதியாக என்னுடைய நிலையை மாற்றக்கூடிய தேர்வு இதுதான், இந்த முதல்நிலை தேர்வு தான் என்னுடைய நிலையை மாற்றக்கூடிய தேர்வு அப்படின்ற எண்ணத்தோட நம்பிக்கையோடு
தைரியமாக போய் தேர்வு எழுதிட்டு வாங்க. ஓகேவா? அப்புறம் கடைசியாக ஸ்பெஷல் பாயிண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, படித்ததை மட்டும் நம்பிப்போங்க. திரும்ப சொல்கிறேன், படித்ததை மட்டும் நம்பிப்போங்க. ஐயோ சார், நான் சயின்ஸ் படிக்கல, நான் மேக்ஸுக்கு ஒரு டாபிக் பார்க்கல, ஃபார்முலா பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அது வராது எக்ஸாமுக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எது பார்த்தீங்களோ அதான் தேர்வுக்கு வரும். படித்த டாப்பிக்கை மட்டும் நம்பிப்போங்க. ஐயோ சார், நான் இவ்வளோ 50% படிக்கல, 50% படிக்கல, 20% படிக்கல, 30% படிக்கல, அந்த படிக்காத நினச்சி உங்கள் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. ஓகே, பயந்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்காத நம்பி போனீங்க அப்படின்னா எடுக்க வேண்டிய மார்க்கில் 10 மார்க் கம்மியாக தான் வரும். படித்ததை மட்டும் நம்பி போங்க. அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கும். சரியா? அதனால் படித்த டாப்பிக்கை மட்டும் நம்பி போங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஓகேவா? நம்ம என்ன நினச்சோமோ அதான் நடக்கும். நம்ம நல்லதாக நினச்சோம், ஸோ நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. சரியா? ஸோ இப்போது முதல்நிலை தேர்வு அப்படின்ற தேர்வோடு போயிட்டு வெளியே வரும்போது முதன்மை தேர்வுக்கான நபராக வெளியே வாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு என்னென்ன ப்ராஸ்பெக்ட்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. எதையும் மறந்துட்டு போயிடாதீங்க. அதுவே ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.